ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதியா கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பூண்டு மிளகு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சிடலாம். இப்போது புளி ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, அது கூடவே 10 பல் பூண்டு சேர்த்து அதை கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ புளி ஊறி இருக்கும், அதை கரைச்சி வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பழுத்து தக்காளியை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போது இது கூடவே அரைச்சி வச்சுருக்க பூண்டு மிளகை சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சால்ட்டு, அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதோட எசன்ஸ்லாம் இறங்குற மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போது கடாயில் ஆயில் சேர்த்து ஆயில் சூடானதும் அது கூடவே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போது அது கூடவே 4 காஞ்ச மிளகாய், 1 சிட்டிகை பெருங்காயம் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். ரசம் கொதிக்கக்கூடாது. அங்கங்கே நுர வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பூண்டு மிளகு ரசம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.